பொதுவாக விவசாயிகள் வந்து தோற்று போகிற இடம் வந்து மார்க்கெட் தான். மார்க்கெட் தான் எல்லாத்தையும் இன்றைக்கி தீர்மானிச்சுட்டு இருக்கப்ப விவசாயிகளோட விளைபொருளை வந்து மார்க்கெட் கொண்டு போகிறப்ப அங்கே கிடைக்கிற நஷ்டத்தை வந்து தாங்க முடியாமல் நிறைய விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டு வெளியில் போயிட்டுருக்கிறாங்க. நிறைய கம்பெனிகள் வந்து அவங்களுடைய பிராண்ட் நேமுக்காக இன்றைக்கி வந்து நிறைய லாபத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கப்ப விவசாயிகளுக்கு ஒரு பிராண்ட் நேம் ரொம்ப முக்கியம். தன்னோட ப்ராடக்ட் வந்து நான் கொடுக்குற அந்த பிராண்ட் நேமில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்காக நிறைய கன்சியூமர்ஸ் வந்தாங்கன்னா என்னோடய ப்ராடக்ட்டை நம்பி வர்றவங்ககிட்டப்ப எனக்கு லாபம் கிடைக்கும், நான் தனியாக வந்து மார்க்கெட்டில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேரிக்குள்ளே தான் மது ராமகிருஷ்ணன் இயங்கிட்டு இருக்காரு. அவரோட எண்ணெய் வந்து தமிழ்நாடு முழுக்கவே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது நிறைய விசிட்டர்ஸ் இங்கே வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வரும்போது எல்லா பக்கமும் சுற்றிட்டு வருவாங்க. சில செருப்பு போட்டிருப்பாங்க, போட மாட்டாங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே யார் வந்தாலும் காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணும், கம்பல்சரியாக அப்படி வச்சுருக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் ஆட்டுற ஏரியாங்குது. எண்ணெய் வந்து இன்றைக்கி நம்மளுடைய உணவு இதில் வந்துட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. நிறைய பேருக்கு தெரியாது, எண்ணெய் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து பேசிக் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் இங்கே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்குறேங்க. அதுவும் நேச்சுரல் மெத்தடில் பண்ணிகிட்ருக்குறேன். அதுக்கு பிறகும் என்னுடைய தேங்காய்க்கு வந்து தனியாக ஒரு மார்க்கெட் என்னால் பிடிக்க முடியலைங்க. ஆகையினால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த தேங்காயை வந்து மதிப்பு கூட்டிய பொருளாக பண்ணோம்னா அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் சரி மதிப்பு கூட்டிய பொருளுக்கு நம்ம மாறுவோம் அப்படின்னு எண்ணத்தில் தான் நான் இந்த தேங்காய் எண்ணெய் ஆடுறது தொழிலுக்கு இறங்கணுங்க. இந்த கொப்பரை வந்து என்னுடைய சோலார் ட்ரையரில் போட்டு எடுத்த கொப்பரைங்க. இந்த கொப்பரை வந்து அவ்வளோ பியூராக இருக்குங்க. மரச்செக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாட்டம் போர்ஷன் இதுவும் மரத்தில் இருக்கும், இதை சுற்றக்கூடிய உலக்க இதுவும் மரம். ஸோ இதுவும் மரம் இதுவும் மரம் ரெண்டுமே மரமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் மரச்செக்கு. அதில் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆயில் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா கல் மரம், உரல் வந்து கல்லுலேயும் உலக்க வந்து மரம், இது வந்து வாகை மரத்தில் செய்கிறேங்க. ஸோ இதுக்கு பேர் கல் செக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த கல் செக்கில் அதே 100 கிலோ கொப்பரையை போட்டிங்கன்னா உங்களுக்கு 45 லிட்டர் கிடைக்கும். ஏன்னா முதல்ல உங்களுக்கு 35 லிட்டர் தான் கிடைச்சிது, இதில் 10 லிட்டர் சேர்ந்து கிடைக்குங்க. இந்த கல் செக்கில் வந்துங்க ஒரு தடவைக்கு நம்ம 15 கிலோ பருப்பு போடலாங்க. 15 கிலோ பருப்பு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷமெல்லாம் ஆகுங்க. இது ஆட்டி முடிக்கிறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். இந்த 15 கிலோ கொப்பரைக்கு வந்துங்க கிட்டத்தட்ட 1 கிலோ பனம் கருப்பட்டி நாங்கள் போடுறோங்க. போடும்போது அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய வடவடப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த வடவடப்புனால எண்ணெய் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும், மணமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இப்படி சுற்றி வரும்போதுங்க இந்த எண்ணெய் வந்து பாருங்கள் கீழே இந்த இடத்துல அவுட்லெட் வச்சுருக்குங்க. கல்லுலேயே ஒரு ஓட்டை போட்டிருக்குறாங்க, அந்த ஓட்டையில் ஒரு பைப் சொருகி இருக்கிறோம். ஸோ அந்த பைப்பு வழியாக தான் எண்ணெய் வெளியே வருங்க. இந்த வர்ற எண்ணெயை நாங்கள் ஓரளவுக்கு சுத்தமாக வடிகட்டி அப்படியே இங்கே கலெக்ஷன் பண்ணணும்னா அவ்வளோ சுத்தமாக இருக்காதுங்கிறதுனால இன்னும் ஒரு தடவை இப்படியே வடிகட்டிங்க பைப்பு வழியாக இப்படியே கொண்டு போய் கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் அங்கே தான் கலெக்ஷன் பண்ணுறாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சல்லடை வச்சுருக்குறோம். ஸோ சல்லடை வழியாக நான் கலெக்ஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். இந்த மரச்செக்கு வந்துங்க மரச்செக்கை விட இது கொஞ்சம் அதிகமான லாபம் கிடைக்கிறனால தான் நாங்கள் கல் செக்கு போனோங்க. கல் செக்கு மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்காதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க வழக்கமாகவே இந்த சப்போர்ட் வந்து மரத்தில் கொடுத்தே பழகிட்டாங்க. மேல் சப்போர்ட் வந்து மரத்தில் கொடுத்துருப்பாங்க அல்லது இந்த மோட்டரெல்லாம் கீழே வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து நம்ம வசதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் மோட்டரில் ஸ்ட்ரக்சரே மாற்றி
நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முறையில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து இந்த ஸ்ட்ரக்சர் நானாக டிசைன் பண்ணுங்க. மிஷினெல்லாம் தூக்கி மேலே போட்டு கீழே சுற்றுற மாதிரி வச்சுட்டு இங்கே அந்த வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு வந்துங்க இங்கே நிறைய மூவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறேன். ரொம்ப சௌரியமாக அவர் நின்று நல்ல சௌரியமாக அவர் வாட்டில் ஆட பாடலாம் வேலை செய்யலாம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கட்டடம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இவர் இப்படி ஒளிஞ்சிட்டு செய்யணும். இது வர்றப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவார். ஒரு தடவையும் இப்படி அவர் நிமிந்து தான் செய்யணும், நெத்தியில் அடிச்சிடும். ஸோ அந்த கஷ்டத்தையெல்லாம் நான் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலே இந்த மிஷினெல்லாம் கொண்டு போய் அப்படியே மேலே வச்சுட்டுங்க. இப்போ வந்துட்டுங்க 3 HP மோட்டர் இருந்தால் போதுங்க. 3 HP மோட்டர் தான் இப்போ ஓடிட்டுருக்குதுங்க. என்ன இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து ரொம்ப மெதுவாக போகணுங்க. பழைய காலத்தில் எப்படி மாடு கட்டி ஓட்டி அந்த மெதுவான முறையில் கூல் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய குளிர்ந்த முறையில் எண்ணெய் எடுத்தாங்களோ அதே மெத்தடில் எடுக்கணும் அப்படின்னோம்னா இந்த மிஷின் வந்து ரொம்ப மெதுவாக சுற்ற வைக்கணுங்க. அதை தான் இங்கே நாங்கள் பண்ணியிருக்கிறோம். 3 HP மோட்டர் போதும். இந்த மிஷினும் இந்த மேல் கியர் பாக்ஸ் இது மட்டும் வந்து 1.5 லட்சம்ங்க. மற்றபடி இந்த ஸ்ட்ரக்சரு ஈவன் மோட்டரு இதெல்லாம் நம்ம ஷெட்டு இதெல்லாம் நம்ம தனியாக செலவு. ஸோ மொத்தம் ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் இருந்ததுன்னா தான் சௌகரியமாக பண்ண முடியும். ஒரு 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய தேங்காய்னு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் மாற்றி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 150 ரூபா வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராஃபிட்டில் வந்து 50 ரூபாய்ங்கிற ஒரு சில நேரங்களில் 30 ரூபா வரலாம், சில நேரம் 40 ரூபா வரலாம். நிச்சயமாக எந்த விதத்தில் கூட லாஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லைங்க. ஓரளவுக்கு நல்ல முறை லாபம் தான் வந்துட்டு. மது ராமகிருஷ்ணன் வந்து எண்ணெய் மட்டும் தயாரிக்காமல் எண்ணெயிலேருந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் கொடுத்துட்ருக்கிறாரு. முதல்ல சோப்பு தயார் பண்ணுறாரு, வாசனையோடு சேர்ந்த எண்ணெயும் தயார் பண்ணி கொடுக்குறாரு. ஹேண்ட்மேடு ஹெர்பல் சோப்பு நீங்கள் தயாரிக்கிறோங்க. அதனுடைய பேசிக் இன்க்ரீடியண்ட் அடிப்படை பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நான் பேசிக்காக எடுத்துக்கிறேன். அந்த தேங்காய் எண்ணெயும் என்னுடைய ஆர்கானிக் தோட்டத்திலிருந்து நானே கல்ச்சக்கில் ஆட்டி எடுத்த எண்ணெய்ங்கிறதுனால 100% ஆர்கானிக் என்னால் கேரண்டி தர முடியும். இதில் வந்துட்டுங்க இது வந்து எண்ணெயும் கூட வந்து தேக்கம் கொழுந்து அது கலந்தனால தான் இந்த சிவப்பு கலர் இருக்குதுங்க. தண்ணியில் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற அந்த உப்பு போட்டுக்கிறோங்க. அது கூட வந்து சோத்துக்கத்தாழை, வேப்பந்தழை, வெட்டிவேர், துளசி, செம்பருத்திப்பூ இந்த 5 ஐட்டம் இதுக்குள்ள கலந்துருக்குறோங்க. இதை வந்து கலந்து அந்த தண்ணியிலே ஊற வச்சிட்டோம். இப்போ அந்த எண்ணெய்க்குள்ளே இதை கொண்டு போய் ஊற்ற போகிறோங்க. கடைசியாக வந்துங்க வாசத்துக்காக அந்த சென்ட்டுங்க. இதுவும் ஒரு இயற்கை பொருள் தான். நிச்சயமாக நம்ம கெமிக்கல் உபயோகிக்கிறதே இல்லைங்க. இது கலக்கிறது வந்துங்க ஸ்பீடு கொஞ்சம் வேகமாக கலக்கணும். ஆர்டினரி பிளெண்டர் நம்ம வீட்டில் உபயோகிக்கிறது இல்லைங்களா, அந்த பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆர்டினரி பிளெண்டர் ஒன்று வச்சுங்க நல்ல முறையில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணோம்னா யூனிஃபார்ம் மிக்சிங் கிடைக்கிறதோட அந்த சொல்யூஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த மோல்டில் சோப்பு ஊற்ற முடியுங்க. ஸோ கெட்டியாகிறதுக்காகவும் யூனிஃபார்மாக
மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பிளெண்டரை யூஸ் பண்ணுறோங்க. இப்போ பாருங்கள் அந்த மோல்டில் அந்த சோப்பு வந்து ஊற்றுறாங்க. இப்போ அந்த கலக்கின சோப்புனுடைய இதை வந்துங்க மோல்டில் ஊற்றிட்டோம். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மோல்டில் அப்படியே இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு கெட்டியாகும். ஆனால் அது கூட நேச்சுரலான ஏரில் நாங்கள் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. அப்படி பண்ணுறப்ப இந்த குவாலிட்டி வர்றதில்லை. அதனால் என்ன பண்ணிட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா லேசான ஒரு வெகுவெகுப்பு இருக்குதுங்க. இந்த மோல்டில் ஊற்றும் போது சும்மா டெம்பரேச்சர் வந்து ஒரு 4 டிகிரி 5 டிகிரி அதிகமாக இருக்கும். அந்த 4 டிகிரி 5 டிகிரி இருக்கிறதும் ரொம்ப மெதுவாக கிராஜுவலாக குறையணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கம்பளி போட்டு போத்திடுறோம். இந்த கம்பளி துணி போட்டு போத்திடுறதுனால அந்த வெப்பம் வந்து ரொம்ப மெதுவாக குறையும். இந்த கண்டிஷனெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா தான் நம்முடைய சோப்பு வந்து அந்த குவாலிட்டியோடு எடுக்க முடியுங்க. இல்லைனா அந்த குவாலிட்டியோடு நிச்சயமாக எடுக்க முடியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் வி டேக் கேர் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப். இந்த மோல்டில் ஊற்றுனதுக்கு பிறகு அந்த கம்பளி போட்டு வச்சிட்டோம்னா 24 மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கும்போது தான் கையில் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் இருக்குன்னு வைங்களேன். இப்படி எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி தள்ளினோம்னா அலுங்காமல் அந்த மோல்டு விட்டு வெளியே பிரிங்கி வந்துடும். ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கம்பெனியினுடைய சீல், எங்கள் பேருங்க, இதான் சீலுங்க. இதில் வந்து சந்தோஷம் பேர் வச்சுருக்குறோம். இதை வந்து இப்படி கையால் தான் அமுத்துவோம். மேனுவலாக தான் செய்கிறோம். இப்படி அமுத்தும் போது எங்கள் கம்பெனி பேர் அதில் விழுதுங்க. அதை கொண்டு வந்து இந்த மாதிரி ரேக்கில் அப்படியே வரிசையாக அடிக்கிடுவாங்க. இந்த ரேக்கில் அடுக்கும்போது பார்த்திங்கன்னா இயற்கையான காற்றோட்டத்திலேயே இந்த சோப்பு வந்து கெட்டியாகணும். அது எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த வெளி லேயர் அவுட்டர் லேயரில் கெட்டியாகி அதுக்கு பிறகு அப்படியே மெதுவாக உள்ளே போய் கெட்டியாகிட்டே இருக்கும். அந்த இன்னர் லேயர் கெட்டியாகிறதுக்கு கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் ஆகும். அப்போ 30 நாள் நீங்கள் இப்படியே வச்சுருந்தது தான் அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அந்த இயற்கை சோப்பினுடைய உண்மையான தரமும் குவாலிட்டியும் கிடைக்கும். அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேட்சுக்கும் தேதி இங்கே வச்சுருவோங்க. 26/4/17 அப்படின்னா குறைஞ்சது 26/5 வராமல் நாங்கள் எடுக்க மாட்டோம். 30 டேஸ் ஆனதுக்கு பிறகு அந்த சோப்பை எடுத்து இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் முதல்ல கவர் பண்ணிக்கிறோங்க. பட்டர் பேப்பர் மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா தான் உள்ளே இருக்கிற அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த வாசம் குறையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணிக்கிறோங்க. இதுக்கு பிறகு அந்த பட்டர் பேப்பர் ஒட்டினதுக்கு பிறகு பாக்கு மட்டையில் இந்த மாதிரி நாங்கள் தனியாக ஒரு எங்கள் இதுக்காகவே தனியாக ஸ்பெஷலாக சொல்லி ஆர்டர் கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெட்டி வச்சுருக்குறோங்க. இந்த பெட்டியில் தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டின சோப்பை வச்சு அது மூடி அதை வந்து கையால் தான் தைக்கிறேங்க. சுற்றியும் ஒட்டுறது கிட்டதெல்லாம் கிடையாதுங்க. சாதாரண நூல் கொண்டு கையால் தைச்சு எங்களுடைய பேக்கிங் கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஹேண்ட்மேட் சோப் செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வருங்க. இடம் வந்து கொஞ்சம் நல்ல சுத்தமான இடமா இருந்தால் நல்லதுங்க. அப்புறமா மெயின் வந்து இந்த ரேக்கு தான் இருக்குது. இதுதான் அதிகமாக இடத்த பிடிக்கும். 30 நாள் நீங்கள் காத்திருக்கணும். 30 நாள் உண்டான சோப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் வேணும். இதுக்கு ஒரு கணக்கு ரஃப்பாக பார்த்திங்கன்னா அநேகமாக ஒரு 2 to 3 lakhs தேவைப்படுங்க. ஏன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் நம்ம ரெடியாக வச்சுட்டே இருக்கணும். திடீர்னு மழை பெய்யும், சில நேரங்களில் வேறு ஏதாவது ஒன்று ரா மெட்டீரியல் கிடைக்காமல் போகலாம். அதுக்காக கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணி பார்க்குறப்பங்க எப்படியும் ஒரு 2 to 3 lakhs இருந்ததுன்னா கொஞ்சம் சௌகரியமாக செய்யலாங்க. இதில் லாபம் இருக்குது. ஆனால் பொறுமையாக செய்யணும், சின்சியராக செய்யணும். ஒரு சின்ன யூனிட் தான் மது ராமகிருஷ்ணனால் இயக்க முடியுது. ஒரு 100லேருந்து 150 சோப்பு தான் ஒரு நாளைக்கு அவர் தயார் பண்ணுறாரு. ஆனால் இதிலேருந்து கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன கம்பெனி நடத்துகிற அளவுக்கான நிகர லாபம் அவரால் எடுக்க முடியுது. அவருடைய எண்ணெய் அல்லது அதிலிருந்து விற்பனைக்கு போக மீதி இருக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தி சோப்பு தயாரிக்கிறதுக்கு ஒரு 2-3 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல லாபம் எடுக்க முடியும்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய என் ப்ராடக்ட்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணாவே நல்ல விதத்தில் விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் மது ராமகிருஷ்ணனுடைய மாடலாக இருக்குது.
விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ் பாளையத்தில் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி நல்ல விதத்தில் இயங்குதுன்ற மாதிரியான ஒரு தகவல் கிடச்சிது. ஜெயசெந்தில் தான் அதனுடைய சிஓவாக இருக்கிறார். அவர்கிட்ட தான் நான் முதல்ல பேச ஆரம்பித்தோம். தொடர்ந்து வந்து நிறைய இடங்களில் ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி ஃபெயிலியரை நோக்கி போயிட்டுருக்கிறப்ப இவங்களுடைய சுவாசம் குளோபல் ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி வந்து நல்ல ஸ்டார்டிங்கோடு இருக்குது. ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு. தொடர்ந்து நல்ல விதமான நம்பிக்கை வெளியிலேருந்து கிடச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான ஃபார்மர்ஸ் வந்து இதில் வந்து அவங்க ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இங்கே தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. மூத்த சில விவசாயிகளோட அறிவுரையோடு தான் அந்த அமைப்பு வந்து இயங்கிட்டு இருக்குது. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்றனால இவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிருக்கு. இவங்க வந்து ப்ராடக்ட் அவங்களே எடுத்து கொண்டு வந்து அதை பேக் பண்ணி திரும்ப கொண்டு போய் கன்சியூமர்கிட்ட நேரடியாக சேர்க்குற அந்த விஷயத்தை அவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த வியாபாரி அப்படிங்கிற அந்த ரோலை எடுத்துகிட்டு நேரடியாக கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறனால விவசாயிக்கு என்ன லாபம் கிடைக்க வேண்டியதும் அந்த லாபம் முழுமையாகவே அவங்களுக்கு போய் கிடைக்கிது. இந்த ஃபாரமும் அதில் வந்து ஒரு நல்ல விதமான பேரை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், பிஇ டெக் அண்ட் ரிசர்ச் இன் விஐடி கேம்பஸ் சென்னை. ஸோ இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்னோடய இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் சிஸ்டம் பண்ணணும் ஒன்று, அது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ் மூலயமாவோ இல்லை ஒரு இன்டர்நெட்டோ இல்லை ஒரு வெப்சைட் இந்த மாதிரி உள்ள ஒரு அப்ளிகேஷன் மூலயமாவோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் ரிசர்ச் ஸ்காலராக விஐடி கேம்பஸில் ஜாயின் பண்ணுறேன். என்னோடய வீட்டில் ஊரில் வந்து என்னோட அப்பாவோட சப்போர்ட், என்னோடய பிரதரோட சப்போர்ட்டை வச்சு அங்கே ஒரு 7 acres ஆஃப் லேண்டு, அதை வந்து நான் இப்போ அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த லேண்டில் வந்து ஒரு லேப் மாதிரி எடுத்து இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் டெக்னிக்ஸ், இந்த இயற்கை விவசாயிகளெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு இருந்த அந்த விவசாய முறைகளை நான் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஃபார்மிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நாளடைவில் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ரொம்ப இன்வால்வ் ஆகி என்ன ஆச்சுன்னா என்னோடய ரிசர்ச்லேருந்து நான் கொஞ்சம் ரியல் டைம் ரிசர்ச்சுக்குள்ளே டிவியேட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்புறம் ஓவரால் பார்க்கும்போது என்னோடய ஃபைனல் டிசிஷன், சரி நம்ம ஒர்க் பண்ணுற ஃபீல்டு இது தான், இயற்கை விவசாயிகள், இயற்கை சார்ந்த மண்ணையும் மீட்போம் மக்களையும் மீட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தில் நம்ம இறங்கி இப்போ 1 year ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸ் நெட்ஒர்க்கில் இப்போ ப்ராப்பராக கொள்முதல் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணி பேக்கிங் அண்ட் குவாலிட்டி இதுக்கான சரியான ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணி சுவாசம்ங்கிறது ஒரு காமனான ஒரு டேர்மாக வச்சு இப்போ அது மூலிமா எல்லா பொருட்களையுமே வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் கிளஸ்டர் தனித்தனியாக இருக்கிற எல்லா விவசாயிகளையும் சந்திக்க நேரிட்டு மீட்டிங்ஸும் பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது ஒவ்வொரு இயற்கை விவசாயிகளும் ரொம்ப அற்புதமான முறையில் விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மொராலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நான் தரமான பொருள் தான் வந்து விற்பனைக்கு கொடுப்பேன். என்னோடய பண்ணையிலேருந்து வெளியில் போகிறது வந்து ரசாயனம் இல்லாமல் நச்சுத்தன்மை விஷம் இல்லாத நல்ல பொருள் தான் வெளியில் விற்பனை பண்ணணுங்கிற முக்கிய கொள்கையோடு இருக்கிற இயற்கை விவசாயிகளால் நான் ரொம்ப அதிகமாக ஈர்க்கப்பட்டேன். இப்போ அவங்க கஷ்டப்பட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ரலாக ஒரு அந்த நார்மலாக ஒரு 200 மூட்டை வந்து ரசாயனம் போட்ட மூட்டை கூட ஏற்றுறாங்கன்னா அவங்க கூடவே சேர்த்து ஏற்படுத்தி விட்டுற மாதிரி இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. அப்போ ஏன் இங்கே ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2016 ஒரு சுவாசம் FPO அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒவ்வொரு ஃபார்மர்ஸையும் இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்க தனித்தனியாக உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி இப்போ மில்லட் ப்ராசஸிங் யூனிட்டு, இப்போ சக்தி சுப்பிரமணியம் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க வந்து மில்லட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து மில்லட் ப்ராசஸிங் யூனிட்டை வந்து கவர்மெண்ட் மானியம் மூலிமா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி இங்கே நாட்டு சக்கரை ப்ராசஸிங், இங்கே அரிசி வகைகள் பண்ணுறது, இங்கே அவல் பண்ணுறது, எண்ணெய் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியுது. 1 year ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸ் நெட்ஒர்க்கில் இப்போ ப்ராப்பராக கொள்முதல் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணி பேக்கிங் அண்ட் குவாலிட்டி இதுக்கான சரியான ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணி சுவாசம்ங்கிறது ஒரு காமனான ஒரு டேர்மாக வச்சு இப்போ அது மூலிமா எல்லா பொருட்களையுமே வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி கொடுக்குறோம். அனைத்து விவசாயிகளையும் ஒருங்கிணைச்சு அவங்களோட பொருள் எல்லாத்தையுமே பிஎஸ் பாளையம் வேல்யூ அடிஷன் யூனிட், ஸ்டாக் யூனிட் கொண்டு வந்து அதை தரம் பிரித்து கரெக்டாக அதை வேல்யூ அடிஷன் பண்ணி அதுக்கு கவனமாக பேக்கிங் குவாலிட்டி எல்லாமே பண்ணி ஒரு நெட்வொர்க் ஆஃப் மார்க்கெட்டிங் வரைக்கும் நம்மளால் ரீச் பண்ண முடியுது. இப்போ ஃபார்மர்ஸ் டைரெக்டாக கன்சியூமர்ஸே மீட் பண்ணி அந்த செயினை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து ஒரு ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நல்ல ரேட்டை கொடுக்குறோம். ஃபஸ்ட் டைம் ஒரு கன்சியூமர் ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாருன்னா நம்ம வந்து ஒரு அந்த ஃபேமிலிக்கு நான் ஃபஸ்ட் டைம் நேராக போயிடுவேன். நேராக போயிட்டு அங்கே உள்ள ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பேசி அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேக்கேஜை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ அவங்க 25 கிலோ ஒரே ஒரு பொன்னி அரிசி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ அதில் ஒரு வயதான பாட்டி இருக்கிறாங்க, ஒரு ஐயா இருக்கிறாங்க, ஒரு குழந்தைங்க இருக்குது.
ஸோ அப்போ அந்த காம்பினேஷனில் தான் இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நாங்கள் பிரேக் பண்ணி 10 கிலோ பொன்னி எடுத்துக்கோங்க, ஒரு 5 கிலோ மாப்பிளை சம்பா எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பூங்கார் அரிசியில் அவலாவும் பூங்கார் அரிசி வந்து ஒரு கஞ்சி மாதிரியோ இல்லை இட்லியில் கூட சேர்த்து கொடுக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு பூங்கார் அரிசி ஒரு 5 கிலோ எடுத்துக்கோங்க. இல்லை அவலில் பேஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்தராக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படின்ற மாதிரி ஒரு வி ஆர் கிவிங் த பேக்கேஜ். அப்போ ஸ்டார்ட்ஸ் வித் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இப்போ ஆயில் வெரைட்டிஸில் அந்த தேங்காய் எண்ணெயிலே ஹெர்பல் ஆயில்னு கொடுக்குறோம். ஒரு பேசிக் காம்பினேஷன் ஆஃப் ஹெர்பல்ஸை போட்டு அதையும் ஒரு குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், போத் ஹேர் அப்ளிகேஷன் அப்படியும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மஞ்சள் தூள் பாருங்கள். மஞ்சள் தூள் வந்து 250 கிராம். இட்லி அரிசி இது வந்து மாப்பிள்ளை சம்பா கைக்குத்தல் அரிசி. ஸோ இந்த மாதிரி இந்த நொச்சி தழை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து எப்படி பூச்சி இங்கே வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நொச்சி தழையை ஃபுல்லாக அப்படி போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இட்லி அரிசி பேக்கேஜ் அப்படியே அந்த ஸ்டாக்கில் ஃபுல்லாக வந்து பொன்னி புழுங்கல் இடிசல் இருக்குது, பொன்னி புழுங்கல் இடிசல், அந்த மாதிரி இட்லி அரிசிலையும் இடிசல் இருக்குது. அப்போ ஜீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, ஓவரால் பேக்கேஜ் இதில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக இன்றைக்கி விவசாயிகள் வந்து நஷ்டத்தை நோக்கி போகிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான சிக்கல்கள் எல்லாத்துக்கும் ஒரே வழி இனிமேல் அவங்க வந்து தொடர்ந்து சேர்ந்து இயங்குறது மட்டும்தான். ஒரு கூட்டமைப்பாவோ கோஆப்ரேட்டிவாவோ இருக்கிறது. அதோடைய இன்னொரு ஃபார்மாக தான் இன்றைக்கி வந்து ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் அப்படின்றது மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு தொடர்ந்து நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம், அறிவுரை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும், வழிகாட்ட தயாராக இருக்கும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அகாடமிக்காக இருக்கட்டும் அல்லது அரசாங்கமாக இருக்கட்டும் சொல்கிற முக்கியமான வாக்குறுதியாக இருக்குது. அதை நோக்கி போகிறது மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு விவசாயத்தை கொண்டு போக முடியும், விவசாயிகளையும் காப்பாற்ற முடியும்.